ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் 10th சமச்சீர் லெசன் நம்பர் 1 மேக்ஸில் எக்ஸசைஸ் நம்பர் 1.5ல ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். யூஸிங் த ஃபங்க்ஷன் எஃப் அண்ட் ஜி கிவன் பிலோ ஃபைண்ட் எஃப் ஆஃப் ஜி அண்ட் ஜி ஆஃப் எஃப். செக் வெதர் எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஆர் ஆஃப் ஜி. எஃப் ஆஃப் ஜி வந்து ஆர் ஆஃப் ஜிக்கு ஈக்குவலாக இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். இதில் ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் சிக்ஸு, ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம எல்ஹெச்எஸ் செய்யணும். எல்ஹெச்எஸ் என்னது? எஃப் ஆஃப் ஓ. எஃப் ஆஃப் ஓ எடுத்துக்கணும். அதாவது எஃப் ஆஃப் ஜி எடுத்துக்கணும். எஃப் ஆஃப் ஜியை வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே சம்மில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எஃப் ஆஃப் எக்ஸில் எங்கே எக்ஸ் இருக்கோ அங்கே வந்துட்டு நம்ம எக்ஸ் ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ்ன்னு வந்துடும். அடுத்தது ஆர் ஆஃப் எஸ். ஜி ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? எக்ஸ் மைனஸ் சிக்ஸு. அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்ன்னு இருக்கா? இது வந்து நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? எந்த இடத்துல போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? இந்த இடத்துல வந்துட்டு ஜி ஆஃப் எக்ஸில் எக்ஸ் மைனஸ் சிக்ஸு ஹோல் ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன ஆகும்? இது வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x இன்டூ 6 ப்ளஸ் 36ன்னு வரும். ஃபார்முலாவில் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 36ன்னு வரும். அப்போ இது ஈக்குவேஷன் 1. இது வந்து ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1ம் 2ம் இட்ஸ் நாட் ஈக்குவல். ஸோ ஈக்குவேஷன் 1 and 2 ஆர் நாட் ஈக்குவல். ஸோ தேர்ஃபோர் எஃப் ஆஃப் ஜி இஸ் நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்ப்போம்.